இருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய் ஒன்னு சார், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கூல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், முறை ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். தாற்போது க்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக் சப்பரப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Haley and single true train. சரி, நான் அல்கான் கேக் பெற்று மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். This is now Churchill Dutcher. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது. செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட் சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சூஸ். ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. En hasar trigger warker surgery in Turkey. Çoban sosyersyon saglet. Full peyzer pigel. Eli saglet suri. Like clockwork. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என் ஐ கீல் மிச்சஸ் பேக்கிங். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும். நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிரு. சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளருக்கு முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்துவது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால். பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் ஊருளை கிழங்குகளை எடுத்துக் கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம்.
பின் இவ்வாறு நறுக்கவும். Inner inch Valparaiso. எண்ணெய் மற்றும் Working வச்சு விடுங்க. there's a quarter mile bro. ஓ அப்படியா சரி ஒரு நிமிஷம் இரு பட்டாட்டா அப்பா மேலும் எண்ணெய் சேர்ப்போம் காத்திருக்கும் நேரமில்லை அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன் குனி பாதுகாப்புக்கு உதவும் உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள் அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இல்லைகளை எடுக்கலாம், அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொருள முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை லெட் எதுவே மாத்தம் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்டு எனக்கு பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களோனி, எனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? to make rice for it. Sir, pasta. Really circle for it. உங்களே மாவனை எடுக்கிறோம். Horse kids audio. மையத்தே ஒரு கேஸ் for you what is there? பிரின் ரொட்டவர் ஒரேஸ் for you. நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேயாப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ, சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல.
என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமாதான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? நீங்கள் பணத்துடன் ஒரு சூட் கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். அலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. Transmax Zaira America dollar, Kursu Tansil, Cyrus, the Russian that keep its Swaras in outfit. So let's start with that, by your dance and duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewas chocolate is for the king is. Word and sure of Fleshla is Sudat Shawesi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். விஷமே பாத்திரக்கும் வெண்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட் சாரி ஒழிஞ்சு விடார். and it's fine இருக்கலாம். எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுகிறோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடுற பாயசி இப்படித்தான் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். பிச்சி பொய்ஜோ காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ், $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய்.
உங்க பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்த்தெடுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும் ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். பாவாய சுழலும் பாரின் மிஸ் ஆலைக்கும். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain prepared sugars conduct. That seal after stragged put out pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றுக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊறுக்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டா இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா?
அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர், ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது, இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைக்கோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது, இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 million for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். விளக்கு மாதிரி நடிக்க போறேன். நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல அவன் சென்று விட்டான். நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக், ஹலோ, ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ, ப்ளீஸ் மீ. ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். மைக், இப்போது பாட்டி யார்? சொல். அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ சில இலைகள். கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ, இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு என்ன? மன்னிப்பு. இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது மற்றும் ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். நான் ஒண்ணு பாக்குறேன். வாருங்கள், சோஃபாவில உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது?
எனக்கு நடனம் பிடிக்கும். நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. ஒரு ஆடை தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். இங்கே சரி. இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில் உள்ள இருக்கலாமா? இல்லை, நான் அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மா, எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம். நீங்கள் இதை ஏன் ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் உன்னை பிடித்து வேடிக்கையாக இருக்கிறது. வெளியே போ. ஓ சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அது கற்பனையிடம் இருந்து விலகி. வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, இது என்ன? அது இல்லை. ஏற்றுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம்.
அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். நீ அடிக்க. உங்களுக்கு ஏதாவது காயம்? எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது. நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன, எங்கே இருக்கிறீர்கள்? சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன சிறுக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா. ஹலோ ஹலோ. ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே. ஓ, ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா, நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா என்ன பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். எளிமையான ஒன்றை தொடங்கலாம். எனக்கு சில பிரெஞ்ச் பர்கங்கிழங்கு வறுவல்கள் சமைக்கவும். அது செய்யப்படும். நான் சமையல் கற்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் உருளைக்கிழங்கு தோல் சரிக்கையில நான் எண்ணெயை சூடாக விடுவது நல்லது. இல்லைனால் அது எப்போதும் அதிகம் இருக்காது. நல்லா வெண்ணெய் கிட்டத்தட்ட கொதிக்க ஆரம்பிச்சிட்டுச்சு. இதுவே ரெடி செய்யப்பட்ட பிரெஞ்ச் ஃப்ரை குச்சிகளை ஊற்ற நேரம் வந்துடுச்சு. நான் சொல்கிறேன், உதவியாக.
நீ என்ன பண்ற ஷுவஸ் அவன் கொதிக்கும் எண்ணெயால் ஹம்பீர் நசிக்கப்பட்டோம். எண்ணெயை கவனமாக ஊற்ற வேண்டும். பின்னர் உருளைக்கிழங்கை சமமாக பொரிக்க வேண்டும். அதை நறுக்கு. எது கடினம் இல்லை. French fries Liriola. பொருட்கள் மட்டுமே சேர்க்க வேண்டியுள்ளது. Fries, it's a roaster bready, it's a story where it's a rural kuranga. See, we're able to inferior French fries experience. Probably real like lay. But see, pretty next story, rural kuranga kalilirundu, unmei and suvayatre uruaka pokiran. Yanaka teve, bacon, silla sauce. Entry, see, steamers burger, they know. இது ரொம்ப நன்றாக மணக்கிறது. ஓ, நான் இன்னும் எல்லாவற்றையும் இழந்து விடவில்லை. ஜெல்லி கேண்டி உருளைக்கிழங்கு. இதை பாகுப சிறப்பில் மூழ்கினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வணக்கம் மற்றும் வரவேற்கிறேன். நான் நடுவில் உருளைக்கிழங்குகளுடன் முயற்சிக்க தொடங்குகிறேன். பாட்டி, இது மிகவும் நன்றாக உள்ளது. ஓ இஷ், எனக்கு ரோஸ்மெரி பிடிக்கவில்லை. மன்னிக்கவும் மாதம் செஃப், ஆனால் எனக்கு இது பிடிக்கவில்லை. என்ன ஆனால் மாமரலைட் உருளைக்கிழங்குகளின் யோசனை எனக்கு செய்யுள். சகோதரா, நீ சிறப்பாக செய்கிறாய். இப்பொழுது யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு தெரியவில்லை. அப்படியே இருக்கட்டும் பாட்டி. இந்த முறை இந்த பணி அதிகம் கடினம். நீங்கள் சுஷி சமைக்க வேண்டும். Manga is yours. Sierra Mile Fasafari. Sushi, Shushi. கிராமிய பகுதிகளில் சூஷி என்றால் என்ன எனக்கு தெரியவில்லை. அதுதான் என்ன? நீங்கள் கனவு காணாத சூஷியை நான் செய்வேன். சாதாரண சூஷியா? செய்யப்பட்ட சுஷி. கிரீம் சீஸ் பதிலில் அப்பகுதியில் ருசிகரமான whipped cream இருக்கும். அகங்காரம் காட்டாதே. சாக்லேட் சிறப்பை மறக்காதீர்கள். Or a sewer ceremony arsnay. The unfriable sushi and cherry kedapam. Ankaravan wrong. Sefu kapar to stay my rinche pandrda. Wait, no, we're doing sita illa. It's style. Until ongerde etane arurapana sushi ullana aburn papom. Na sauce serkavam mudiyum. Arkis Renan or Moriki Cedar Ready. Edu adu. Avogado. Ever's curty poor is coming to அவங்க அனைத்தையும் ஷிஃப்ரை பருகுவாங்க. அவங்க பார்ட்டி விரும்புவாங்க. டாடா, சரியான சூஷி கிட்டத்தட்ட தயார். என்ன ஒரு அதிர்ச்சி. இது உங்க சூஷி அப்படின்னு நினைக்கல. முக்கியமானது பெரிய துண்டுகளாக வெட்டப்பட்ட வெற்றிலை மீனை அதிகம் சேர்க்க வேண்டும். மேலாவது சோயா சாஸ் பத்தி மறக்க கூடாது. Adi sauerkraut. Syrenes. Society is cause air ring or reverse. Super sushi under alata fritas. Bingo. En sunkrein surfing for lights security aids. Fralle incorporate iriki. Velari sushi parnakurade. There suvayakavum arokyyamakavum irukum. Make a card charter. அது என்ன? வெள்ளரிக்காய் சுஷி செய்ய சொல்லப்படுகிற பொருள் ஆகும். அதில் நீ கொண்டு சேர்த்து சோறினை அதிகமாக சேர்க்க வேண்டும். கொஞ்சம் காத்திரு, நான் முடிக்கவில்லை. டாடா, தொலைந்த நீர் அழகு. ஆமாம், குங்குமப்பூ மற்றும் அரிசி சுஷியை நான் பார்த்ததில்லை. அவைகளில் மீன்களும் இல்லை. நான் அதை பிடிக்கவில்லை. ஆனால் நான் இனிப்பு சுஷியை சுவைத்து மகிழ்ச்சி அடைவேன். சுவையானது. இதை அற்புதமாகவே எனக்கு தோன்றவில்லை. கடைசி வேட்பாளர் மீதம் இருக்கிறார். நாம் உங்களை பார்க்க போறோம். இங்கே அவை உள்ளன. கம்மி விலை. மிக நல்லது. மேடம் ஷெஃப், நீங்களே வென்று விட்டீர்கள். வந்து இது வெளிப்படையாக இருந்தது.
யாச் ஒருவர் ஒரு வாற்றனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். நீங்க மாவுடன் தொடங்கணும்னு கேட்டேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில சர்க்கரை சேர்ப்போம். சரியானது. மா சேர்க்க நேரம். ஓஹோ, என் மூக்குல ஏதாவது வந்துடுச்சு போல இருக்கு. சரி, இதோ ஒரு வெஃபோல். பரவாயில்ல, இந்தமா எனக்கு சுவையான வெஃபோல் பண்ண போதுமானது. நீ சரியா எல்லாத்தையும் கலந்து விடணும். நாம இங்க அதை பைவோம். இப்போது என்ன ஸ்டூ பண்ணப்பட்ட மாவை வியாஃபிள் அடுப்பு மீது ஊற்றலாம். இது என் சகோதரியின் வாழ்க்கையில ரொம்ப ருசியான வியாஃபிள்களா இருக்கும். மாவு ரொம்ப சுவையாக இருந்தது, முக்கியமா முட்டையின் ஓடு இல்லாம. இது ஒரு நல்ல வாஃபல் ஆகும் அப்படின்னு நம்புறேன். Zouden burgers are fries. Nalle kramburgers in gelijkem overeen freenarns drees. En we naar moerpur de katerikai zeer te kolluween. Hij de freenwerti mouw tayari been. There is turned off. There are chillums as way we get it go. Sorry, aren't there? சட்டைனா எசப்ப மேலும் மரபு. நன்றாக நிமிர்ந்து உட்காருங்கள். அது கூட நச்சமாக இருக்கிறது. உங்க விட அதிகமா நல்லது. அதை வடல இரண்டணியில் ஊற்றலாம். And sour was the resom and Prairie Currency console. ஆமா, நேரம் வர்றதுக்கு நல்லா இருக்கு. ஓ, வாபிள் கொஞ்சம் கரைந்து போச்சு போல. பதியுமா ஸ்வைல இந்த மனசுக்கு இனிமே இல்லாத தோற்றம் இருக்கட்டும். அதுக்கு மீது கிரீம், சில பேரிக்காட்டு திராட்சைகள் மற்றும் சாக்லேட் சாறை சேர்த்து விடுவேன். அது அற்புதம். மேலும் நான் வாஃபிஷ்ல மேப்பிள் சர்க்கரை பாகு. Another wire Christian as Safri Arso. அது மிகவும் சுவையாக உள்ளது. Bounces and recall Cremate ஏற்கனவே recall oranges and shrekins. பார்ப்போம். இதைத்தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஓ வாம், உங்கள் வாஃபிள் அதிகமாக வேகிவிட்டது. அதை நான் சாப்பிட மாட்டேன். இதையா? ஏ, இந்த வாஃபிள் உல் மற்றும் கத்திரிக்காய் போல் சாடிக்கும். எனக்கு பிடிக்கவே இல்லை. அருவருப்பாக உள்ளது. ஆனால் இதுதான் சூப்பராக உள்ளது. ஓ ஆம், எனக்கு வேண்டியது இதுதான். பாட்டி, நீங்க இந்த சுற்றை வெற்றி பெற்றுக் கொண்டீங்க. ஹூரே. நான் ஒரு ருசிகரமான காபி குடிக்க விரும்புகிறேன். அது பண்ணப்படும் எளிதாக. நான் ஒரு அதிசயமான யோசனை எடுத்துள்ளேன். சூடான காஃபி மன விடியலை உண்டாக்குவது. இன்னைக்கு குளிர்ந்த காஃபி, அதாவது ப்ரொபுஷினோ, மனக்கலக்கம் ஏற்படுத்துகிறது. நீங்க ஒரு பெரிய செப்பில நுரை எறியணும். அப்புறம் அதுல சுவையான சாக்லேட் சர்பை சேர்க்கணும். ஃபிலிம் கண்டிப்பா காப்பியை மறக்க கூடாது. எனக்கு அது ஸ்டார்பக்ஸ்ல இருந்து கிடைச்சது. மேலும் அது ஒரு ட்விச்சர் சாக்லேட் காக்டெயில் இருக்கும். நிச்சயமாக நான் அல்ல அதிகம். நான் இதை பழுக்க வைத்து செய்து பால் பதிலாக பயன்படுத்துவேன். Standard choice and free on the idea coffee content. Answers for the word reader and icons dirty. மோசமானவள். டட்டா, இதுவே முடிவு. நீங்க கிரீமையும் சில சாக்லேட் இனிப்புகளையும் சேர்க்கணும். அதுக்கு பேர் என்ன? ஓரியோ குழி. ரொம்ப சவரசியா உள்ளது. மேலும் ஒரு கேண்டி பார். சியோ, நம்மளால கம்பிகளை மறக்க முடியாது. அச்சா, சரி. காப்பி பண்றதுக்கு எனது முறை. ஒரு அளவுகோலின் உதவியுடன் 4 பாட்சிகள் அளவிடுவேன். சரியா?
The fruits may be dream say right to swing girls sharing like you can do it man. பார்த்து கற்றுக்குறேங்க. Borda வாயு சாச்சவதே கோச். காபி என்றால் நானே இல்லையா? Insulin. So the coffee கோப்பையில ஊற்றுவேன். நான் பாலை சாய்க்கவும் பண்ணுவேன். Yeah. நீங்க தோற்றத்தையும் மறக்க கூடாது. என்ன அழகு. நான் நடுவில் இருந்து தொடங்குவேன். பாட்டி, இந்த காஃபியை நான் எப்போதும் அடையாளம் காண முடியும். உனக்கும் செய்த நேரம் வந்துவிட்டது. என் சாட்சி இது எவ்வளவும் பிடிக்கவில்லை. முதல் மக் பலம் மகிழ்ச்சி அளிக்கிறது, சுவையானது, ஆனால் எனக்கு கொஞ்சம் கசப்பாக உள்ளது. கடைசி போட்டியாளர் வெற்றி பெற விட்டு சென்றார். அதுவே ரொம்ப குளிர் சாதனம். அண்ணா, இந்த சுற்று நீதான் ஜெயிச்சுள்ள. நாம் நமது சமையல் சவாலை தொடங்கலாம். டிபனி, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கண்டுபிடித்து விட்டாயா? வரைபடம் எங்கே? எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டது. நான் அதை யானை, சுறா மற்றும் மரக்கட்டை வடிவத்தில் விரும்புகிறேன். அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன. எவ்வளவு குளிர்ச்சியான யோசனை டிபனி. நான் இப்போதே ஒரு மரக்கட்டை செய்ய தொடங்குகிறேன். அதன் பெயர் உண்மையில் டின் 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 சர்க்கரை. சரி, நாம் கேக்குகளை ஒன்றிணைக்கிறோம். கேக்குகள் சாக்லேட்டாக இருக்கும் மற்றும் கிரீம் வனிலா ஆக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் பூசப்பட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஒரு உருண்டை லாக் கேக் செய்கிறோம். இப்போது எனக்கு மாஸ்டிக் தேவைப்படும். மேலும் எனக்கு ஒரு தூரிகை தேவைப்படும். அது என்ன? அப்படிப்பட்ட கதை நான் நினைவில் இல்லை. டிபனி, செல்லமே, மீண்டும் காட்டு தயவு செய்து. இதோ பாட்டி, ஒரு உணவு செய். லிலிலா லிலா லிலிலா லிலா வடிவத்தில். அம்மா, சரி, ஒரு யானை. ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்கிறது? சரி, நான் அதை செய்வேன். அதுக்காக எனக்கு ஒரு காக்டஸ் இருக்கு. இந்த தொப்பையை யானை வடிவில் வச்சு சில அழகான காலணிகளை சேர்ப்போம். தயார். ஆனால் இது முள் போன்றது. ஆலிஸ், நீ ஏற்கனவே கேக் செய்தாயா? இதே மாதிரி இல்லையா? இது படம் போலவே இருக்கிறது. இப்போது நான் சில கால்கள் மற்றும் கைகள் சேர்க்கிறேன். டங் 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 சஹு. சூப்பர். அவனுடைய பிடித்தவே. பாட்டி அதிர்ச்சியில் இருக்கிறார். இல்லை, இது முள் போல் இருக்கிறது. சமையல்காரர், உங்களுக்கேயா? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். எனக்கு ஒரு சுறா செய்ய வேண்டும். மாவு கொண்டு தொடங்குவோம். மாவு செய்து பிறகு கேக் செய்வோம். அவர் அதை எப்படி செய்வார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். போலா, இது டிபனியின் வரைபடத்தோட ரொம்ப ஒத்ததா இருக்கு. சரி, முயற்சி செய்து பாருங்க. வாவ், நீங்கள் உண்மையிலேயே என் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு கேக்குகள் செய்தீர்களா? அதுதான் நான் விரும்பினேன். நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் பாட்டியின் உணவில் ஏதோ தவறு உள்ளது. நான் இதை சாப்பிடலாமா? ஐயோ, என் விரல். நான் என்னை குத்திக் கொண்டேன். ஓஹோ, மன்னிக்கவும் டிபனி. நான் பணியை தவறாக புரிந்து கொண்டேன். சரி, நான் அலிஸின் கேக்கை முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் மிகவும் முயற்சி செய்தாள், அது தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் நிறைந்ததாகவும் உள்ளது. இங்கே இதை முயற்சிப்போம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது நான் கேக்கை சுவைக்க வேண்டும். வாவ், எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அருமை, என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? அலிஸ் அல்லது செஃப்? செஃப், வெற்றி உங்களுக்கே. ஆமாம், நான் உன்னை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். அமைதியாக இருங்கள் பாட்டி. எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். செஃப், நீ என்ன செய்கிறாய்? NS கேக் பண்ணி பண்ணியா? ஐரஸ் வார்த்தை எல்லாம் வெண்ணிட்டீங்க. நீங்க ஸ்ட்ரைக் சர்ச் வேரிஷ்னா அயன்ல the coolest skittles workers பண்ணிட்டீங்க. the bind ஃபேடோட விதத்தை பாருங்க. சரி, இல்ல. நீ காண்டிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா? அவை நிறைய இருக்க வேண்டும். சரி, ஏதாவது கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த அச்சு தேவை. கேக்கில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்து அதை கிரீமால் மூடுவோம். அப்படியே அற்புதம். இப்பொழுது இன்னொரு நிறம் மற்றும் கிரீமை மீண்டும் வைக்கிறோம். சரியானது. கேக்கில் இன்னொரு நிறத்தை ஊற்றி மேலும் கிரீமை சேர்க்கிறேன். இது பல நிறங்களில் இருக்கும். இத பாருங்கள்.
சரி, அது இப்ப கடைசி ஒண்ணு. நாங்கள் நிறைய காந்திகளை உள்ள சேர்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ பாருங்க. இந்த துளையில நேராக ஆம் அதை பாருங்க. டிபனிக்கு வேண்டியது இதுதான். எப்போது கேக்கை மேல் வைக்கிறேன் மற்றும் குலேசை மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சமமாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். சரி, மையத்தில் சேர்க்க போகிறேன். ஆமா, அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும். எனக்கு சாக்லேட் தேவை. அதை விட அதிகமாக அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக அதை ஹேர் ட்ரையர் மூலம் சூடாக்குகிறோம். சூடான காற்று அதை ஒரு நொடியில் திரவமாக உருகச் செய்யும். அருமை, அற்புதம், இது வேலை செய்கிறது. இப்போது நாம் தொடரலாம். இது உறைய வேண்டும். நான் ஸ்ப்ரே பயன்படுத்துவேன். ஓ, என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஹேர் ட்ரையர். அதை எப்படி அணைக்கலாம்? ஓ, அது நின்று விட்டது. ஓ, என் விக் எங்கே? அது எங்கே போயிற்று? அது என்ன அர்த்தம்? நான் இப்போதே அதை அணிந்திருக்கிறேன். ஐயோ, ஓ, என் கண்ணாடிகளும் உன்னிடம் இருக்கிறதா? அவற்றை திருப்பி கொடு. அவற்றின்றி நான் எதையும் பார்க்க முடியாது. என் முடிய திருப்பி கொடு. நீ ஒரு கொடூரன். அது நகைச்சுவையாக இருந்தது. சமையல்காரர், அது உங்களுக்கு நன்றாக இருந்தது. எனக்கு சில மால்டீசர்கள் வேண்டும். அதை சாக்லேட் அச்சில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக, நிச்சயமாக. நான் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும். இப்போது இரண்டாவது சாக்லேட் வாதியால் மூடி லேபிளை சேர்க்கவும். இது பெரிய மால்டீசர் போல தெரிகிறது. சரி, நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? சரி, எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். அதை 2 பாதிகளாக வெட்டுவோம். அருமை. இப்போது நெஞ்சை எடுத்து வெளியே எடுக்கிறோம். நான் அதை என் பிரெஸ் கரண்டால் செய்தேன். சரியா இருக்கு. இப்போ இந்த பந்துகளை இந்த தர்பூசணிக்குள்ள வைக்கணும். அதை நிரப்ப விடுங்கள். இப்போது சில திராட்சை மற்றும் கருப்பு நெல்லிக்காய் சேர்த்து மற்றொரு பாதியை மேலே வையுங்கள். டிப்பனி, இதை முயற்சி செய். வாவ், நீ செய்திட்ட. மால்டீசஸ், தர்பூசணி மற்றும் ஸ்கிட்டில்ஸோட தொடங்கலாம். சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். வாவ், எவ்வளவு மிட்டாய்கள். அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. கேக் கூட நல்லது. அற்புதம். இப்போது நான் மால்டீசர்ஸ் பந்தை முயற்சிக்க விரும்புகிறேன். அதை வெட்டுவேன். வாவ், உள்ள எவ்வளவு மால்டீசர் பந்துகள். சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்கு. ஆனால் இப்போது மால்டீசர்ஸ் பந்துகள் தான் எனக்கு அதிகம் ஆர்வமாக இருக்குது. அவை மிகவும் முறுக்கு, மிகவும் சுவையாக உள்ளது. அப்படி என்றால் இப்போது தர்பூசணியை முயற்சிக்க வேண்டும். அதையும் வெட்ட வேண்டும். வாவ், அதை பாருங்கள், அது காலியாக உள்ளது. ஓ, காத்திருங்கள், மற்ற பாதி காலியாக இல்லை. இங்கே தர்பூசணி, பழச்சாறு மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ளன. எனக்கு இது பிடிக்கும். ஹோம், மோசமில்லை. ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர். வாவ், இது எனது 2வது வெற்றி. டிபனி, நன்றி. பாட்டி, நீ இதை பார்த்தாயா? நான் சிறந்தவன். ஏ, இப்போது எனக்கு சூஷி செய்து கொடு. எனக்கு மிகவும் பசிக்கிறது. எனக்கு யோசனை தெளிவாக உள்ளது. அதை செய்ய தயாராக இருக்கிறேன். சொறைய எடுத்து சதிலோ அரிசியா பரப்புகிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்க. அருமை. மீனை மேல வச்சு மீண்டும் உருட்டுங்கள். செர்ரி பழங்களை கொஞ்சம் வாசப்பி மறக்காதீர்கள். இது தாழே. ஹையர் பேஸ் நீ வேண்ட விரும்பல. நான் இது கிருமி பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு காய்கறி தோல் உரிப்பான் கொண்டு இந்த வெள்ளரிக்காயை பட்டைகளை செய்ய போறேன். சிப்பி பாயில் ஊற்றுங்க.
அட அது பாருங்க ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நாம் பிளண்டரை எடுத்து அதுல 3 பெல் மிளகாய் போடலாம். மூடி இன்னைதான் நசுங்கம் வரை இயக்கவும். இது வேலை செய்தது. இப்ப ஒரு கரண்டியை எடுத்து அத வெள்ளரிக்காயில் பரப்பவும். கிரீம் சீஸ் நிரப்பமா இருக்கு. இப்போது அதை உருச்சிடுங்க. இதோ எங்கோ அழகான அற்புதமான வெள்ளரிக்காய் உருச்சுகள். பிளேஸ் நட்ஸ் கொஞ்சம் நிரப்பல் சேர்ப்போ. அச்சு பாட்டி வெஜிடபிள் ரோல் வச்சு யாருன்னா விரும்புறது இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கல. இனிப்பானவ வேற விஷயம். நான் கம்மை எடுத்து பரப்பவேன். உருளும் குச்சியால் யாழ்ப்பு. இப்போ எனக்கு ஒரு ஆடுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் கிரீமை எடுத்து பிழிய போறேன். பிறகு M&M's கம்மி பியர்ஸ் அண்ட் நட் ஸ்தவம். இப்போது இதை உருட்டுகிறோம். அருமை! இந்த அழகான கம்கள் உருட்டுகளை பாருங்கள். இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. சாப்பிடுங்கள். வாவ்! நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான பிளடெல்பியாவுடன் தொடங்குவோம். காத்திருங்கள். நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, நான் என் விரல்களை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. இங்கே என்ன? இது காய்கறி ரோலா? ஓ, இது நல்லா தெரியல. அது அருவருப்பாக இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. மற்றவற்றை முயற்சிப்போம். வாவ், இவை இனிப்பு ரோல்களா? அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை விட சிறந்ததை நான் எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. மிகவும் நல்லது. ருசியா இருக்கிறது. ஓ டிபனி, உன்னிடம் என்ன நடந்தது? யார் வென்றார்? ஹலோ? ஓ நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? அலிஸ், வெற்றி உன்னுடையது. ஊரே நன்றி சகோதரி. இது எனது முதல் வெற்றி. கேக் வேண்டும். இந்த படத்துல போல. ஆமா, உணவு தேடுபவர். சரி, கேக். இதுக்கெல்லாம் நான் முகஞ்ச. ஓ, என்னது? ஆஹா, கேக். நான் இப்போதே செய்யறேன் பேரமகளே. உனக்கு தேவைதான ஒரு சின்ன மாவு. 2 முட்டைகள். அப்படியா? நம்ம பால் இல்லையா? இப்போது எனக்கு தேவை கதவு. ஆஹா, என்ன அழகு இல்லையா மேகி? ஏன் ரெடியா இருக்கும் இந்த கேக்குகள் இருக்கும்போது இதை செய்ய வேண்டும்? இவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன பாரு. சரி, இது வீட்டில் தயாரிக்கப்படவில்லை. ஸ்டோர் போர்ட். என்ன நடந்தது? சரி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் சரி. இதுக்கிடையில என் தொழில்முறை மிக்சர் மாவை அடிக்கவும். ஆமாம், அதுதான் உங்களுக்கு தேவை. அதை 5 சமமான பகுதிகளாக பிரி. Cut a meanwhile intelligent of the love rapport. ஓ ஆமாம், இப்போது ஒவ்வொரு கேக் எவ்விதமானதா இருக்கும்? பெரிய விஷயமா என்ன? என் கேக் கூட தனித்துவமாக இருக்கும். குறிப்பாக பிர்னட் பட்டருடன். முதற் சரணத்துல அதை பரப்புவோம். நன்றி. அதை போல 2வது அடையிலும் பண்ணிவிடலாம். இது அழகாகவும் ருசியானதாகவும் இருக்கிறது. நீங்களும் ருசிக்கலாம். ஆனால் இப்போது 3வது ஒன்று. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். என்ன ஹியாங்கும்? அத்தனை சுவையானது மகி. நீ என்ன செய்கிறாய்? அதை செய்யாதே. நான் எவ்வளவு சிறந்த உற்பத்தியில் செய்யப்பட்ட ஜாம் வைத்துள்ளேன் பாரே. நான் அதை முழு ஜாட்டியையும் என் பையில் ஊற்ற நினைக்கிறேன். ஆஹா, என்ன அழகு. மற்றும் இது என் பிராண்டுடைய மெஷ் பொம்மை. பாருங்கள், அற்புதம். என்ன அறிவியலும். உங்களை அடைக்க அனுப்ப நேரமாச்சு. இதுவரை ரொம்ப நேரம் இல்லை. பாட்டி சிறிது நேரம் உறங்க இடம் எடுத்தாள். லங்கை என் சிறசையாள் கைகேசு சேர்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு அடுக்கிலும் எனது கையொப்பம் பதிக்கப்பட்ட நிற கிரீமை கொண்டு பயன்படுத்துவேன். நிறங்கள் அடுக்குகள் நிறங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும். கிரியமுடன் வெளியே அலங்கரிக்கவும்.
இப்போது அதனை சிறப்பு சப்பாட்டால் சமப்படுத்த வேண்டும். ஓ ஆமாம், இந்த கேக் பித்தப்பமாக இருக்கும். அதைவிட இன்னும் சில மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் ஒரு இனிய வானவில்லை கெடுமான். அதை நான் கேக்கின் மீது வைக்கப் போகிறேன். வானவில்லை கண்டு யூனிகார்னையும் நீங்கள் காணலாம். பக்கங்களில் மேகங்கள் மற்றும் இதயங்கள் இருக்கும். நான் என்னையே ஆச்சரியப்படுத்தி விட்டேன். இதுதான் பூரணமாக இருக்கிறது. இது என் கடிகாரம். ஓ பை ஐக்ராம் பெட்ரோய்டு. சோஃபிக்கு அதை கொடுக்கலான நேரம். அப்பா, சைடு அலுவல் செய்றேன். பாட்டி வந்துட்டார். ஓ இல்ல, அவர்கள் மிக அழகான கேக்குகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடையது மிக மோசமானது. எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. அது குழு குழு M&Ms கொண்டு அலங்கரிக்கிறேன். இங்கே சாஃபி, சீக்கிரம் முயற்சி செய். வாவ், எத்தனை கேக்குகள்? 2 3. ஆம், இதுதான். பார்க்கலாம். அது கொஞ்சம் வறண்டிருக்கிறது. இங்கே கோக் இல்லாமலே இருந்துக்க முடியாது. ஓ மன்னிக்கவும், மேகி வீட்டம்மாவின் ஸ்ட்ராபெர்ரி பை. ஆஹா, இதன் வாசனை வந்து அசத்துகிறது. இது மிகவும் சுவையா உள்ளது. சோ பாட்டி, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆஹா, இது என்ன அழகு. எனக்கு உடனே ஒரு துண்டு வேண்டும். வாவ், அதுக்கு உள்ளேயும் வானவில் நிறங்கள் மற்றும் ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப மிருதுவானது மற்றும் இந்த யூனிகார்ன். வாவ் செஃப், நீங்க வெற்றி பெற்றீர். அவள் ஒப்பிட முடியாதவர். ஆமா, என் மனிதத்தை நல்லாவே தெரிஞ்சிருந்தேன். அப்படியா? இப்போது எனக்கு சினிமா தியேட்டரில் போல பாப்கார்ன் வேண்டும். அது என்ன, ஒரு ஃபால் கார்னா? சரி, அது வேணா செய்யலாம். இங்கே கிண்ணங்கள் இருக்கின்றன. அவ்வளவுதானா பாட்டி? இதுல சிறப்பு விதைகள் தேவைப்படும். அவை எனக்கு உள்ளன. நான் அஷ்டபத்திரங்களை சேஷம் பண்றேன். இப்ப இருந்து 4 தானியங்களை அதில் அழகா ஊத்துறேன். நான் அரிசியை ஊற்றுகிறேன். அது போல அந்த நிறமூட்டிகளுடன் எங்கும் போகலை, சரிதானே? அவைகள் போது கொஞ்சம் தனித்துவம் கியாடுக்கும். இதோ இது இங்கு, இன்னொரு பாருங்க, இதோ இங்கு. அவற்றை கூடி வண்ணமாலை செய்யலாம். ஸ்டவ் சாடும் நேரம். கரிகைகள் கவனமாக இரு, உங்களுக்கு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஓ அது போதும். என்ன நடக்கும் என்பதை காண்போம். ஓ ஆம், சிவப்பு பாப்கார்ன். ஏன் சொல்கிறீர்கள் பாட்டி? நிறங்கள் எப்படி இருக்கிறது, பிடிக்கிறதா? ஆஹா, என்ன பேசுறீங்க? லண்டன் தெளிவா இருக்கு. எஸ்டர் வீரியன் நீங்களே ஏற்றுவீங்க. பேர் காவலர், அதுவே. பானில் சிறிது வெண்ணெய் சேர்த்து விடு. ஆனால் இன்னும் கூட செய்யலாம். அது பூசி அதற்கு மக்காச்சோளத்தை அனுப்பு. ஒரு சர்க்கரை. என் சாஃபி இனிப்புகளை மிகவும் விரும்புகிறாள். அப்படியே ஒரு மூடியுடன் நான் காத்திருப்பேன். ஓ, செயல்முறை தொடங்கியதை போன்றுள்ளது. தானியங்கள் நேராக வாணலியில் வெடிக்கின்றன. ரெடி ஆகிவிட்டது. என்ன அரோமா? நான் மார்ஷ்மெல்லோக்களை தட்டில் குவியலில் மிருதுவாக்கி பேஸ்ட் ஆகும் வரை உருக விடுவேன். இப்போது நான் அங்கே பாப்கார்ன் வைப்பேன். நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுகிறேன். டிஎன்டிக்கு ஒட்டுன வெப்பிலி பந்து கிடைச்சது, அல்லது 5 வெவ்வேறு நிறங்களில் பல பந்துகள் கிடைத்தது. பாப்கார்னை கிண்ணத்தில் ஊற்ற வேண்டிய நேரம். அருமை, என்ன ஒரு அழகு. உன்னிடம் என்ன இருக்கு சாம்? ஹூ, அது பாப்கார்ன் இல்லையா? ஹே, அதை நீ எடுத்துக்கொள்ளு. வாருங்கள். குழந்தைகள் போலவே நீங்க. எனக்கு வெறும் சூடாக்க வேண்டிய வசதியான பாப்கார்ன் இருப்பது நல்லது. அதை வாணலியில் வச்சு பாருங்கள். இது தயார். ஆமாம், கடினமாக முயற்சிக்க தேவையில்லை. ஒரு நிமிடம். இந்த வாசனை என்ன? உன்னிடம் என்ன இருக்கிறது? இந்த வாசனை என்ன? ஓஹோ, அது வெடிக்க போகிறது போல தெரிகிறது. கீழே வா.
நான் மேக்கி. நீ என்ன பண்ற? நான் அப்படியே மனசுல வச்சு செய்யல. அது பாப்காரன் தான். நான் உடனே சுத்தம் பண்ணணும். ஏதாவது பாதுகாக்கப்பட்டதா? ஒன்றே ஒன்று. அப்பா மன்னிக்கவும் சோஃபி, என்னோட நீ இன்னைக்கு சமயம் கிடைக்கல. ஓ, எவ்வளவு பாப்காரன். அப்ப அந்த வாசனை என்ன? ஓ, சந்தேகமா? அது என்ன? ஆனால் அது எரிந்து விட்டது. சந்தேகமா? இதோ உண்மையான பாப்கார்ன். இத சாப்பிடுவோம். என்ன சுவையா இருக்குது. நீ எல்லாம் தெரிஞ்சு கேள்கிற பாட்டி. ஓ, இதென்ன? அது Mandarins. இந்த பாப்கார்ன் நிச்சயமாக ஜெயிக்க தகுதியானது. மற்றொரு புள்ளி. நான் தான் சிறந்தவன். அடுத்து இறங்குவது பன்கேக்கள். நீங்க என்ன அதை சமாளிக்க முடியுதா? அது என்ன பான்கேக்? அவற்றை எப்படி சமைப்பது? ஐயோ. இப்போது பாலை சேர்க்க முட்டைகளை சேர்க்க வேண்டிய நேரம். நான் கண்டுபிடிக்கிறேன். நானே. நன்றா. உங்கள் அறியாமை போல் நான் அவற்றை சேர்க்கிறேன். மற்றும் நிச்சயமாக சிறிது மாவு. இப்போ நான் நிபுணத்துவ மிக்சர் கொண்டு பொம்மையை அடிக்க போறேன். நான் நினைக்கிறேன் இது அருமையாக. என்னக்காகவும் இரு. இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைய நீங்கள் இப்போது எப்படியும் ஆரம்பமாக்குகிறீர்கள். என் விசிறி அதைவிட மோசமாக இல்லை. நான் களிமண்ணை எனாகவும் கிளற முடியும். ஆம், நாம் பால் சேர்க்க வேண்டும். இன்னும் என்ன? மா சார்பாக தான். மேலும் முட்டைகள். நீங்கள் அதை ஓரியாட பயன்படுத்தி செய்யலாம். சரியா? இப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். எந்த சிக்கலும் இருப்பதாக தோன்றவில்லை. இங்கே கொஞ்சம் விசித்திரமான மாவு இருந்தது. கடைக்கணை கொஞ்சம் செய்வேன் என்று நினைக்கிறேன். ஆகவே இது மாவை பானில் ஊற்றுவதற்கான நேரம். அதுவே இப்பொழுது நமக்கு சோகோலேட் பேஸ்ட் வேண்டும். அதை பான்சில் பூசி மற்றொன்றை மேலே வைப்பேன். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக உள்ளன பாருங்கள். என்ன? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மற்றும் நான் இங்கே பச்சை சேர்ப்பேன். இதுவே அனைத்தும். முழு தொகுப்பு. இதை கொஞ்சம் குலுக்கி அடிப்போம். இப்படியும் இப்படியும். ஓ ஆம். ஓ, நான் இதை எப்படி செய்யலாம் பாருங்கள். பாட்டி நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இப்பயாவது நான் ஒரு சாதாரண தோசை மட்டும் செய்யலையே, ஒரு கலை சன்றியத்தை உருவாக்க போறேன். விட்டு மோப்பம் தேவையில்லை. நான் இன்னும் சாகசம் செய்யல. என்ன அவங்ககிட்ட எல்லாம் தயாரா இருக்குதா? ஆனா எனக்கு இந்த விசித்திரமானமாவே இருக்குது. அதை வெறும் வாணலியில் ஊற்றவும் வீட்டு பாடம் செய்து. சோஃபி, உனக்கு ஏற்கனவே பசிக்கிறதா? நாம முடிந்து விட்டோமா? நிறுத்துங்கள். நீங்களே நிறுத்துங்கள். ஆஹாஹா, நீங்களே நிறுத்துங்கள். அந்த வாசனை என்ன? என்னோட பான்கேக் எரிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த பக்கமா ஆகிறீர்கள். என்னது வாசனை? ஓ மேகி, நீ என்ன செய்தாயோ? என் பன்கேக் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்ணினீங்க. என்ன ஒரு வாசனை. ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு எதையாவது எரிஞ்சு விட்டதா? அது மக்கியின் பன்கேக் தான். அத பார்த்தா கூட பயமா இருக்குது. பொது இந்த பாலக கால்பனி கழற்சியை பற்றி பேசுவதற்கான நேரம். இது எனது ஓவியம் தானா? ஆச்சரியமாக இருக்கிறதே. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிடம். இவை பாட்டியின் பன்கேக்கள். ஓ ஆம், அதில் சாக்லேட் உள்ளது. என் விருப்பப்படி உள்ளது. அவை மிக அருமையாக உள்ளன. விரிவில் விவரிக்க முடியாது. பாட்டி, நீங்கள் இங்கு ஒப்பற்றவர். இது எங்களின் மிக சிறந்த உணவு. ஓ நன்றி சோபி. ஒரு கடி எடுத்துக்கோ. நீ